இன்றைய காலகட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் பழக்க வழக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கெல்லாம் அப்படியே இயந்திர கதியில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரியவர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெளியில போகும்போது வாசப்படி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல இருந்து காலை எடுத்து வெளியில வைக்கணும்னா பெரியவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருந்தது. அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு ஒரு நாளும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு நாளுங்கிறது நீங்க அடிக்கோடி வச்சுக்கணும். ஒரு ஒரு நாளும் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து அவருக்கு காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் ஆகும்போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 செல்வங்கள் என்னன்னா 16 பெற்று பெருவாழ்வாழ்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 16 அந்த 16 செல்வங்கள் என்ன அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துல நீங்க கேட்க போறீங்க. இந்த 16 செல்வங்களையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இது அத்தனையும் நம்மளோட வந்து மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு அவங்களோட வாயிலாக நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அபிராமி பட்டர் வந்து எவ்வளவு அழகா அதை வந்து ஒரு ஒரு பட்டியலிட்டு நம்மளுக்கு ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காரு. இதை சொல்ல 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 16 வகை செல்வங்களும் கிடைச்சிடுது அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்கும் இல்லையா? வாங்க முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் செலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயில் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதுசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே.